வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் 2 குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேடு இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கில் இந்த லெசன் இருக்குது. லெசனோட புக் பேக் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா? உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்? WTO, அதாவது உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் யார்? பாருங்கள், டைரக்டர் ஜெனரல், தலைமை இயக்குனர். பி ஆப்ஷன் மார்க் பண்ணுங்க. செகண்ட் ஒன், கொலோனியல் அட்வென்ட் இன் இந்தியா, அதாவது காலனி ஆதிக்கத்து வருகை இந்தியாவுக்கு அவங்க எப்போ வருகை வந்தாங்க அப்படின்னா ஏ ஆப்ஷன் பாருங்க, போர்ச்சுகீஸ், டச்சு, இங்கிலீஷ், டேனிஷ், பிரெஞ்சு. நெக்ஸ்ட் தட் காட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஹெல்ட் இன், அதாவது காட்டின் வந்து முதல் சுற்று நடைபெற்ற இடம் என்னது அப்படின்னா ஜெனீவா. டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து இந்தியா சைன் த டங்கல் ப்ரொபோசல் இன், தங்கல் திட்டத்தில் கையெழுத்திட்ட ஆண்டு இந்தியா எப்போனா 1994. டி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து, ஹூ கிராண்டட் த இங்கிலீஷ் கோல்டன் ஃபயர்மேன் இன் 1632, அதாவது கோல்டன் ஃபயர்மேன் ஆங்கிலருக்கு வழங்கியவர் யார் அப்படின்னா சுல்தான் ஆஃப் கோல்கொண்டா. பி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அனௌன்ஸ்ட் இன், நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அனௌன்ஸ்ட் இன், இதில் வந்து உங்களுக்கு ஜூலை 1991 கொடுத்துருக்கு, ஜூன் 1991 கொடுத்துருக்கு, ஆகஸ்ட் 1991. இதில் எது அப்படின்னா உங்களுக்கு புக்கில் பாருங்கள், புக்கில் 306 இருக்குது பாருங்கள். ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அனௌன்ஸ்ட் இன் 1991 தான் கொடுத்துருக்கேன். நமக்கு அதில் வந்து மாதம் கொடுக்கல, அதனால் நீங்கள் 1991 அப்படின்னு மார்க் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு fill in the blanks. ஃபர்ஸ்ட் பாருங்கள், a better economy introduced by the development of the capital market, அதாவது நல்ல பொருளாதாரத்தின் விரைவான வளர்ச்சிக்கு அறிமுகப்படுத்தப்படுவது இது அப்படிப்படுகிறது. நெக்ஸ்ட், WTO அக்ரிமெண்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஃப்ரம் January 1, 1995, உலக வர்த்தக அமைப்பு ஒப்பந்தம் எந்த ஆண்டு அமலுக்கு வந்தது? அடுத்த டேம் குளோபலைசேஷன் இன்வென்டட் பை, அதாவது உலகமயமாதல் என்ற பதம் கண்டுபிடிக்கப்பட்டது யார்? பிரதர் தியோடர் லெவிட். இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு மேட்ச் ஃபாலோயிங் பாருங்கள். மேட்ச் ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் வந்து மல்டிநேஷனல் கார்பரேஷன் ஆஃப் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் பன்னாட்டு நிறுவனம் என்ன? இன்ஃபோசிஸ். பாருங்கள் ஃபஸ்ட்டு. MNC பன்னாட்டு நிதி நிறுவனம், இது பாருங்கள். மினிமைஸ் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது உற்பத்தி செலவு குறைத்தல். கேட் 1947. WTO இன்டர்நேஷ்னல் ட்ரேடு என்ஃபோர்ஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, அதாவது அயல் நாட்டு வணிகத்தை செயல்படுத்த. பாருங்கள், இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிவ் ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் குளோபலைசேஷன்? உலகமயமாதல்னால் என்ன? உலகமயமாக்கு பாருங்கள் 303 இருக்குது. 303 பாருங்கள், இதிலேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் 303 எடுத்துடுங்க. செகண்ட் கொஸ்டின், ரைட் த டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன், அதாவது இதனுடைய வகைகள், அதுவும் அதிலே தான் இருக்குது. 303 இதில் இந்த 3 பாயிண்ட்ஸ் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ரைட் ஷார்ட் நோட் ஆன் மல்டிநேஷனல் கார்பரேஷன் 306, அதாவது பன்னாட்டு நிறுவனங்களை பற்றி சிறு குறிப்பு. 6ல் இருக்கும் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன், இதை மட்டும் மார்க் பண்ணிடுங்க. தேட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் த ரீஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் குளோபலைசேஷன்? உலகமயமாக்குதல் சார்ந்த சீர்திருத்தம் பாருங்கள், உலகமயமாக்குதல் சார்ந்த சீர்திருத்தங்கள் கேட்டிருக்கு. 305, 306 ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். 305 பாருங்கள், இந்த இருக்குது, இதிலேருந்து மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் இது வரைக்கும் இருக்குது.
4th question answer. Next 5th question answer பார்க்கலாம். What is fair trade? அதாவது நியாயமான வர்த்தகம் என்றால் என்ன? 307ல் இருக்குது. 307 பாருங்க. 307ல் இதான் 5th question answer. 6 பாருங்க. Write any 2 principles of fair trade practices. 307 அதாவது நியாயமான வர்த்தகத்து நடைமுறைகளில் ஏதாவது 2 கோட்பாடுகள் கேட்டிருக்கு. 307ல் பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிங்க. இங்கே வர இருக்குது. 308 வரைக்கும் இருக்குது. இதில் நீங்கள் 307 and 308 சாரி இங்கே இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. இது வர நெக்ஸ்ட்டு 7th question. Write any 2 positive impact of globalization. அதாவது தாக்கங்கள் இருக்கா பாசிட்டிவ். 308 இதிலேருந்து ஆரம்பித்து 309 இது வரைக்கும் 7th question ஆன்சர் பாருங்கள். 308 309 at the brief answer பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். briefly explain the advantages and disadvantages of MNC. MNCயில் உள்ள நன்மை மற்றும் தீமை. 307ல் இருக்கா இதுலேருந்து இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ரைட் அபவுட் த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். உலக வர்த்தக அமைப்பு பற்றி எழுது. 308ல் இருக்கா இதிலேருந்து அப்ஜெக்டிவ்ஸ் இதிலேருந்து டிமாண்ட் வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். ரைட் த சேலஞ்சஸ் ஆஃப் குளோபலைசேஷன். அதாவது உலகமயமாக்கலின் சவால்கள். 309ல் இருக்குது. 9ல் பாருங்கள். இதிலேருந்து இது வரைக்கும் தேட் கொஸ்டின் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா கொஸ்டின் ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.